வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ஜூலை 28ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால நமக்கு ஓஏ டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா அட் த மணி பக்கத்தில் தான் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால ஏன்னா எக்ஸ்பைரி ஆக போகுது இந்த வீக்லி ஆப்ஷனோட ஸ்டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் இல்லை, வேலிடிட்டி இல்லை அப்படிங்கிறனால நமக்கு ஓஏ டேட்டா யூஸ்வலாக எக்ஸ்பைரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அட் த மணியில் தான் இருக்கும். ஆனால் நமக்கு இன்னைக்கு திங்கக்கிழமையே நேற்று டேயோட முடிவு எண்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓஏ டேட்டா அட் த மணிக்கு வந்துருச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு கன்சாலிடேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா இந்த ஓஏ டேட்டா சொல்லுது. அடுத்து நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு 100 இல்லைனா 150 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப் அப் வரும். அந்த கேப் அப்க்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிறதும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா யூஎஸ் அண்ட் ஈரானோட வார்னால அப்படின்னு சொன்னோம். ஆனால் நேற்று மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேப் அப் வந்தது. அந்த கேப் அப் வந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலை, சஸ்டெயின் ஆகிருக்கு. லைக் யூஎஸ் மார்க்கெட்டோட ஆயில் ப்ரைஸ் எல்லாம் 80 வரைக்கும் வந்திருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் அந்த குளோபல் இம்பேக்ட்லேருந்து தப்பிச்சிருக்கு அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பொறுத்தளவு மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் இருக்குது. ஆனால் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் எஃப்ஐ டேட்டாவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் கொடுக்குது. எஃப்ஐஏ டேட்டா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எண்டில், திங்கக்கிழமை எண்டில் இரண்டு நாளுமே மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷான ஒரு வியூ தான் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் புல் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு கேப் டவுன் வரும். அந்த கேப் டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் நேற்று எந்த லெவல் இருந்துச்சோ அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னா இந்தியா விக்ஸ் 12.3க்கு வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னா இந்தியா விக்ஸ் 13 நேற்று பார்த்தீங்கன்னா 13 ரேஞ்சில் இருந்துச்சு. அங்கேருந்து குறைஞ்சு 12.3க்கு வந்துருச்சு. அப்படிங்கிறனால மார்க்கெட் இந்த இந்தியா விக்ஸ் ஒரு முக்கியமான கீ இண்டிகேட்டராக இருக்கும். ஸோ இன்னையோட இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லெவல்லே 12.3லே சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு க்ரோத் ஃபேக்டரில் இருக்கும். அப்படி இல்லை இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 12.3லேருந்து 13.5 வரைக்கும் மேலே போகுது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ இன்னையோட மார்க்கெட்டை பொறுத்தளவில் நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டா அண்ட் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை கண்டிப்பாக கவனிக்கணும். அது இல்லாமல் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூ தான் இன்னையோட மார்க்கெட்டில் இருக்க போது. ஏன்னா இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால வாங்க இப்போ நான் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவும் அதே மாதிரி இந்தியா விக்ஸ் டேட்டாவும் மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னையோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு கவனிச்சோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று நமக்கு 330லேருந்து இப்போதைய நிலைமை ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 60 பாயிண்ட்லேருந்து 70 பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் இந்தியா விக்ஸ் சொன்னது இதுதான். இந்தியா விக்ஸ் நமக்கு நேத்தோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 13.5 ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் இப்போதைய மார்க்கெட்டில் நமக்கு இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ஃபாலிங் நேச்சர் நேற்று வந்திருக்கு. அப்போ இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு இந்தியா விக்ஸ் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் கொடுக்குதா இல்லை இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகுதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போது ஒருவேளை இந்த 12.5 12.8 ரேஞ்சில் மார்க்கெட் இந்தியா விக்ஸ் கன்சாலிடேட் ஆச்சுன்னா நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டிலாக தான் இருக்கும். அதை தொடர்ந்து மார்க்கெட் இந்தியா விக்ஸோட க்ரோத் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா நமக்கு மார்க்கெட்டில் ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று நம்ம 120 பாயிண்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். எவ்வளோ தூரம் நமக்கு கேப் அப் ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 136 பாயிண்ட் ஏறக்குறைய. அப்போது நம்ம 120ன்னு சொல்லியிருந்ததுலேருந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு நிஃப்டி 50. அதே சமயம் நம்ம சென்செக்ஸை பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸில் 300லேருந்து 350ன்னு சொன்னோம். ஆனால் அதை விட அதிகமாக 480 வரைக்கும் கேப் அப் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லலாம் சென்செக்ஸில். அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி கவனித்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம 230லேருந்து 280 பாயிண்ட் அப்படிங்கிறது சொன்னோம். ஸோ மார்க்கெட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இதான் ஓப்பனிங் ப்ரைஸு 380 வரைக்கும் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் மேலே தான் அதிகமாக கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு 3 இண்டெக்ஸ்லையும் கவனித்தோம் அப்படின்னா மார்க்கெட் நேற்று ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் நிஃப்டியாக இருந்தாலும் சரி. ஸோ நிஃப்டியில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா
மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கும்போது வெறும் 80 பாயிண்ட் தான் growth இருந்திருக்கு. ஸோ அது வந்து ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன். இடைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன பிரேக் அவுட் இருந்திருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருந்திருக்கு. அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 60 பாயிண்ட் இல்லைனா 70 பாயிண்ட் கேப் டவுன் வந்தாலும் ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே தான் இருக்க போகுது. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ. நிஃப்டி 50யை பொறுத்தளவு 23,900. ஸோ 23,900 தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யை பொறுத்தளவு ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்ச். அப்போ இந்த ரேஞ்சுக்கு கீழே நமக்கு வந்து நிஃப்டி 50 போயிடுச்சு அப்படின்னா 23,900க்கு கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் ஆகும். இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் சென்செக்ஸ்லையும். ஸோ நேத்தோட லோவஸ்ட் பாயிண்ட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 76,500. ஸோ இந்த 76,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு, 76,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா நமக்கு சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அப்வர்ட் க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் மூணாவதாக நம்மளோட பேங்க் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட லோவஸ்ட் பாயிண்ட் நேற்று நமக்கு பார்க்கும்போது 56,000. ஸோ 56,950 தான் கரெக்டாக சொல்ல போனால். ஸோ 56,950 இந்த ரேஞ்சிலேருந்து கீழே டவுன்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அங்கேருந்து நமக்கு வந்து வெள்ளிக்கிழமையோட லோவஸ்ட் பாயிண்ட் ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷனில் இந்த 3 இண்டெக்ஸஸ்லையும் எந்தெந்த ப்ரைஸ் லெவலில் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதை தொடர்ந்து நம்ம எஃப்ஐஐஸோட வியூ பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ அப்படின்னா வெள்ளிக்கிழமையோட எண்டுலையும் திங்கக்கிழமையோட எண்டு 24ஆம் தேதியும் 27ஆம் தேதியோட எண்டுலையும் பார்த்தா எஃப்ஐஐஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஒரு வியூ தான் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே மெயின்டைன் ஆகிடுச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடியே அட் மணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்திருக்கிறனால மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தெரிவிக்குது. ஸோ அப்படிங்கிறனால நேத்தோட ரேஞ்சிலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலே பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நேத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் அண்ட் லோவஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்செக்ஸ்லையும் அதே மாதிரி நேத்தோட ஹையஸ்ட் ரேஞ்ச் அண்ட் நேத்தோட லோவஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகலாம். ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட பிசிஆர் ரேஷியோ புட்டோட வால்யூம் எவ்வளவு இருக்குது, காலோட வால்யூம் எவ்வளவு இருக்குது, இந்த ரெண்டோட வால்யூம் டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோ 1.0 இல்லைனா 1.1 வரும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு கால் ஆப்ஷனோட வால்யூமும் புட் ஆப்ஷனோட வால்யூமும் சேமாக இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து இந்த டிஃபைன்டு ரேஞ்சுக்கு கீழே போகாத பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸ் அண்ட் ஒரு பாசிட்டிவான ஒரு வியூவை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே போகலைன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நான் பாசிட்டிவ்னு சொன்னது என்னென்னா ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து எண்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவான மார்க்கெட் தான். அதாவது மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா பாசிட்டிவான மார்க்கெட் தான். ஆனால் அதே இது நம்ம வந்து ஒரு 2 மணி நேரமாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேருந்து மேலே போயிருக்கு. அதாவது எப்போனா நமக்கு 2 மணிக்கு முன்னாடி. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் தான், ஒரு லோவர் சைடும் இந்த இடத்துல அப்பர் சைடும் பாக்ஸில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இன்றைக்கும் அதே இது ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் டே ஹையை வந்து திங்கக்கிழமையோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை மேலே கிராஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்க்கோ அதே மாதிரி ஒரு டவுன் சைட் மூமெண்ட்க்கோ சான்சஸ் இருக்குது லோவர் பாயிண்ட்டை கிராஸ் ஆயிடுச்சுன்னா. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.